So what is mean by matrix? So matrix na enna artham அப்படின்னா so arrangement of element in a row or column in a array box. பாருங்க இது வந்து ஒரு எலிமெண்ட்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அரே பாக்ஸ்க்குள்ள ரோ வைஸ். ஸோ ரோ வைஸ்னா நான் நேற்று சொன்ன டேபிள் மாதிரி போட்டு காமிச்சேன் அவருக்கு தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்க கிளாஸ்ல வந்து 3 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா இது வந்து ஸ்டூடெண்ட் வச்சுக்கலாம், ஸ்டூடெண்ட். ஸோ அவங்க எடுத்த வந்து மார்க்ஸ் வந்து தமிழ்ல எவ்வளவு மார்க்ஸ், இங்கிலீஷ்ல எவ்வளவு மார்க் அப்படின்னு மாதிரி சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஏ அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, பி அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஸோ அவங்க ஏ அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் வந்து தமிழ்ல எடுத்த மார்க் வந்து 15 வச்சுக்கலாம், இங்கிலீஷ்ல எடுத்த மார்க் வந்து 25 வச்சுக்கலாம். அதே போல பி அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் வந்து தமிழ்ல எடுத்த மார்க் வந்து 70 வச்சுக்கலாம், இங்கிலீஷ்ல எடுத்த மார்க் வந்து 19 வச்சுக்கலாம். அப்போ இந்த இன்ஃபர்மேஷனை நீங்க என்ன பண்ணுங்க, வந்து ஒரு அரே பிராக்கெட்டுக்குள்ள ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள எழுதுனா அதுதான் நமக்கு என்ன சொல்லுவாங்க, மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. அப்ப கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ரோ அண்ட் காலம். ஸோ இந்த எலிமெண்ட்ஸை வந்து நீங்க ரோ வைஸாவும் காலம் வைஸாவும் எழுதுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஏ அப்படிங்கிறதுல 50 25 எடுத்திருக்காங்களா இல்லையா, இது என்ன பண்ணலாம்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 50, செகண்ட் எலிமெண்ட் என்ன பண்ணலாம் 25 போடலாம். அடுத்து பி எடுத்த மார்க் பாத்தீங்கன்னா ஸோ இது 70 and 19 பண்ணலாம் போடலாம். அப்போ நமக்கு வந்து ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள இந்த எலிமெண்ட்டை ரோ வைஸா. ஸோ ரோனா என்னன்னா ஹரிசாண்டல் எலிமெண்ட். ஸோ இது ஃபுல்லா ஹரிசாண்டல் தெரியுமா. இப்போ நமக்கு எக்ஸ் எக்ஸ் ஒய் எக்ஸ் போடுறோம்லாமா. ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லுவாங்க, இது வந்து ஒய் ஆக்சிஸ் சொல்லுவாங்க, அப்படிதானமா. அப்ப இந்த இடத்துல ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறது நமக்கு ஹரிசாண்டலா இருக்குது, அப்படிதானே. ஹரிசாண்டலா இருக்குது. ஸோ ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா வெர்டிகலா இருக்குது, வெர்டிகல். அப்போ ஹரிசாண்டல்ல நம்ம இந்த மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹரிசாண்டலா அரேஞ்ச் பண்ணியிருந்தா அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா ரோ அப்படின்னு சொல்லுவாங்கம்மா, ரோ. அண்ட் வெர்டிகலா பாருங்க 50 and 70 வந்து வெர்டிகலா இருக்குது, 25 90 வந்து வெர்டிகலா இருக்குது. ஸோ வெர்டிகலா இருந்தா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா காலம்னு சொல்லுவாங்க, சரியாமா. அப்ப இந்த இடத்துல இந்த 50 and 25 என்ன சொல்லுவாங்கன்னா ரோ 1 சொல்லுவாங்க, ரோ 1. ஏன்னா ஃபர்ஸ்ட் இருக்குதா இல்லையா. அண்ட் 70 90 வந்து செகண்ட் இருக்கிறதுனால இதை வந்து ரோ 2ன்னு சொல்லுவாங்கம்மா. அதே போல இந்த 50 70ங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்கிறதுனால இதை வந்து காலம் 1ன்னு சொல்லுவாங்கம்மா. இந்த 25 70ங்கிறது செகண்ட் இருக்கிறதுனால இது வந்து காலம் என்ன சொல்லுவாங்க 2 நமக்கு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க, சரியாமா. அப்போ என்ன சொல்றேன், வாட் இஸ் த மேட்ரிக்ஸ்? ஸோ அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ரோ அண்ட் காலம். ஸோ ரோவும் காலமும் அரே பிராக்கெட் குள்ள எழுதுனா இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. புரியுதாமா? ரிப்ளை பண்ணுங்க, புரிஞ்சுச்சாமா? புரிஞ்சுச்சாமா? ஓகே. அப்போ ஸோ மேட்ரிக்ஸை வந்து நம்ம என்னென்ன பிராக்கெட்ல சொல்லுவாங்கன்னா ஸோ வந்து ஒன்னு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு மென்ஷன் பண்ணுவாங்க, அல்லது ரவுண்ட் பிராக்கெட் பண்ணுவாங்க மென்ஷன் பண்ணுவாங்க, சரிங்களாமா. அப்போ நமக்கு மேட்ரிக்ஸ்னா என்னன்னு விளங்கிட்டாமா. ஸோ நீங்க இந்த டெஃபினிஷன் எடுத்து ரீட் பண்ணி பாருங்க. ஸோ இங்க வரிசையா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு புக்ஸ் கொடுத்துருக்காங்களா இல்லையா. ஸோ இதுல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் பண்ணிருப்பாங்க. மேட்ரிக்ஸ்னா என்ன இதை சொல்லுவாங்க. ஸோ ராதா வந்து இந்த 15 நோட் புக் வச்சிருக்காங்க. ஸோ என்ன பண்ணிருக்காங்க, இந்த இடத்துல 15 அப்படிங்கறத மார்க் பண்ணிருக்காங்க. ஸோ அப்ப இந்த 15 அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள எழுதிருக்காங்க இல்லையா. அப்ப இது வந்து ஒரு மேட்ரிக்ஸை மென்ஷன் பண்ணதுக்கான உள்ளது, சரிங்களாமா. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுங்க, இதை ரீட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இன்ஷால்லா இதுக்கான அர்த்தம் நல்லாவே புரியும். அப்ப மறுபடியும் என்ன பண்ணி மேட்ரிக்ஸ் சொல்லிடுறேன். ஸோ மேட்ரிக்ஸ் எழுது arrangement of element in the form of row and column. So row na horizontal உள்ளது row வந்து and vertical உள்ளதுன்னு சொல்லுவாங்க, காலம் சொல்லுவாங்க, சரிங்களாமா. விளங்குதா இல்லையாமா? இப்போ நான் மறுபடியும் ஒரு क्वेश्चन கேட்க போறேன், நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. இப்போ நான் வந்து ஒரு மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறேன்மா, நான் ஒரு மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறேன். நல்லா கவனிங்க, 1 2 3 and A and B and C. இப்போ நான் உங்களுக்கு क्वेश्चन கேட்க போறேன், இதுல எத்தனை ரோ இருக்குது சொல்லுங்க. எத்தனை ரோ இருக்குது இதுல? how many rows in the matrix? 2 row. வெரி குட்மா. எத்தனை காலம் இருக்குது? வெரி குட்மா. இப்போ முதல் ரோல என்னென்ன எலிமெண்ட்லாம் இருக்குது? சும்மா அது கமா வச்சு எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெரி குட். அடுத்து செகண்ட் காலத்துல என்னென்ன எலிமெண்ட் இருக்குது? செகண்ட் காலத்துல என்ன எலிமெண்ட் இருக்குதுமா? செகண்ட் காலத்துல என்ன எலிமெண்ட் இருக்குது? வெரி குட்மா, சூப்பர். அவ்வளவுதான், ஓரளவுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிட்டு. இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ ஒரு மேட்ரிக்ஸை எப்பவுமே எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா கேபிட்டல் ஏ அல்லது கேபிட்டல் பி அல்லது கேபிட்டல் சி.
ஒரு மேட்ரிக்ஸை எப்பவுமே வந்து கேபிட்டல் லெட்டர்ல டினோட் பண்ணுவாங்க. சரிங்களாமா? அது ஏவா இருக்கலாம், பியா இருக்கலாம், சியா இருக்கலாம், டியா இருக்கலாம். ஸோ அவங்க என்ன பண்ண நோட்டேஷன் என்னவோ அது கொடுப்பாங்க. சரிங்களாமா? இப்போ இதுல நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ்ல நல்லா கவனிக்கணும். ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் படிக்க போறோம். வாட் இஸ் த ஆர்டர்? ஸோ ஆர்டர்னா என்ன அர்த்தம்னா, இந்த மேட்ரிக்ஸ்ல ஹவு மெனி ரோஸ், நம்பர் ஆஃப் ரோ இன்ட்டு நம்பர் ஆஃப் காலம். ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம ரோவை தான் மென்ஷன் பண்ணணும், செகண்ட் வந்து காலத்தை மென்ஷன் பண்ணணும். அப்போ நல்லா கவனிக்கணும், ஒரு மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஆர்டர் கட்டாயமா இருக்கும். சரிங்களாமா? அப்ப ஆர்டர் அப்படின்னா நமக்கு மனசுல வர வேண்டிய விஷயம், அந்த மேட்ரிக்ஸ்ல எத்தனை ரோ இருக்குது, அடுத்து எத்தனை காலம் இருக்குது அப்படின்னு சொல்றதா மேட்ரிக்ஸோட ஆர்டர். அப்போ இந்த ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ்ல எத்தனை ரோ இருக்குது, எத்தனை காலம் இருக்குது சொல்லுங்க பாப்போம். எத்தனை ரோ இருக்குது? எத்தனை ரோ சொன்னீங்க? எத்தனை ரோ சொன்னீங்க? எத்தனை ரோ ரோ ஓகே 2 ரோ. ஸோ 2. அடுத்து நடுவில் இன்ட்டு போட்டுருக்குன்னா, ஸோ நடுவில் இன்ட்டு போட்டுக்குங்க. எத்தனை காலம் சொன்னீங்க? எத்தனை காலம்? வெரி குட், 3 காலம். அப்போ எப்பவுமே இந்த இடத்துல இந்த சஃபிக்ஸ் கீழே எழுதிருக்கோமா இல்லையா? அப்ப இது எதை குறிக்குதுன்னா இந்த மேட்ரிக்ஸோடைய ஆர்டர் குறிக்குது. நான் மறுபடியும் எழுதுறேன். ஸோ ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 2 cross 3 அல்லது 2 into 3. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் 2ங்கிறது எப்பவுமே ரோவை தான் குறிக்கும். இந்த செகண்ட் நம்பர் இந்த 3ங்கிறது செகண்ட் எப்பவுமே காலத்தை குறிக்கும், மறந்துடக்கூடாது. சரிங்களாமா? விளங்குதாமா? அப்ப ரோ அண்ட் காலம் புரிஞ்சிச்சா? ரோ அண்ட் காலம் புரிஞ்சிச்சாமா? ரிப்ளை பண்ணுங்கம்மா. ஓகே. ஸோ ஆர்டர்னா புரிஞ்சிச்சாமா? ஆர்டர் அப்படின்னா புரிஞ்சிச்சாமா? எஸ், ஓகே, ஃபைன். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இப்போ இந்த ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ்ல ஹவு மெனி எலமெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், எத்தனை எலமெண்ட்மா இருக்குது? இந்த ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ்ல மொத்தம் எத்தனை எலமெண்ட் இருக்குது? மொத்தம் எத்தனை எலமெண்ட் இருக்குது? கவுண்ட் பண்ணி சொல்லுங்க பாப்போம். எஸ், வெரி குட், 6 எலமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ 1 அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட், 2 அப்படிங்கிறது செகண்ட் எலமெண்ட், 3 அப்படிங்கிறது தேர்ட் எலமெண்ட், ஏ அப்படிங்கிறது ஃபோர்த் எலமெண்ட், பி அப்படிங்கிறது ஃபிஃப்த் எலமெண்ட், சி அப்படிங்கிறது சிக்ஸ்த் எலமெண்ட். மொத்தம் 6 எலமெண்ட் இருக்கா இல்லையா? இதை நான் எப்படி சொல்லலாம்னா, இந்த ஆர்டரை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 6 கிடைக்கும். அப்போ 2 into 3, அப்ப 2 ரோ 3 காலம். இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6 வருமா வராதாமா? அப்ப நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கேட்டீங்கன்னா அந்த ஆர்டரை இன்டு பண்ணி போட்டுருங்க, மல்டிப்ளை பண்ணி போட்டுருங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். புரியுதாமா? டவுட் இருக்குதாமா? டவுட் இருந்தா சொல்லுங்கம்மா. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், நல்லா புரிஞ்சிச்சுல்ல? இப்போ நேரா நான் என்ன பண்றேன், கொஸ்டின் போறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வந்து கொஸ்டினை வச்சு என்ன பண்ணலாம், இந்த டாபிக் வச்சு என்ன பண்ணலாம், கொஸ்டினை வந்து உங்களால இன்ஷா அல்லாஹ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நீங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க, இன்ஷா அல்லாஹ் ஈஸியா இருக்கும். சரிங்களாமா? ஸோ அந்த டெஃபினேஷன் நீங்க ரீட் பண்ணி பாருங்க. நான் ஆர்டர்லாம் சொல்லிட்டேன், நீங்க ரீட் பண்ண உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கிறேம்மா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரே நிமிஷமா. ஓகேம்மா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் காப்பி பண்ணிக்கிறேம்மா. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கம்மா. இப்போ உங்களுக்கு கொஸ்டின் வந்து டிஸ்பிளே தெரியும் நினைக்கிறேன். சரிங்களாமா? பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு வந்து ஒரு டேபிள் மாதிரி கொடுக்காம ஒரு சம் இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ரெப்ரசன்ட் த அபோவ் இன்ஃபர்மேஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் 3x2 மேட்ரிக்ஸ். என்ன சொல்றாங்க, இந்த கொடுத்த இன்ஃபர்மேஷனை நீங்க 3x2 மேட்ரிக்ஸ் மாத்துங்க, 3x2 மேட்ரிக்ஸுக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாட் டஸ் த என்ட்ரி இன் த தேர்ட் ரோ அண்ட் செகண்ட் காலம் ரெப்ரசன்ட்? அப்போ தேர்ட் ரோ அண்ட் செகண்ட் காலத்துல என்ன இருக்குது, என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லுது அப்படின்னு சொல்லணுமா? சரிங்களாமா? அப்ப இது என்ன பண்ண போறோம், முதல்ல மேட்ரிக்ஸா மாத்த போறோம். பாருங்க, மேட்ரிக்ஸா மாத்த போறேன். அப்ப மேட்ரிக்ஸா மாத்திட்டு வாட் இஸ் த ஆர்டர், 3x2. அப்போ நான் மேட்ரிக்ஸை எப்பவுமே என்ன மென்ஷன் பண்ணுவோம், கேபிட்டல் ஏ அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோமா? ஈக்குவல் டு
நான் மேட்ரிக்ஸ் சிம்பிள் போட்டேம்மா. மேட்ரிக்ஸ் சிம்பிள். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ரோ சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் ரோ. இதை வந்து நீங்க செகண்ட் ரோ சொல்லலாமா? இதை வந்து நீங்க தேர்ட் ரோன்னு சொல்லலாமா? அப்ப நமக்கு 3 ரோ இருக்குது. அது அப்படி எழுதினா மட்டும் போதுமா? அப்ப ஆன்சர் 30 25 இது ஃபர்ஸ்ட் ரோ, 25 31 இது செகண்ட் ரோ, 27 26 தேர்ட் ரோ. அப்ப இதனுடைய ஆர்டர் 3 x 2, 3 ரோ 2 காலம். நமக்கு தேவையான ஆன்சர் ரெடி ஆயிடுச்சுமா. ரெடி ஆயிடுச்சு. ஓகேவாப்பா? இது புரியுதாமா? இது நல்லா புரியுதாமா? நம்ம மேட்ரிக்ஸுக்கு நேம் ஏன்னு வச்சிருக்கோம், நீங்க பிசின்னு வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். நம்ம எழுதின மேட்ரிக்ஸ் ஓகே தானே? ஓகே. இப்ப அடுத்து என்ன சொல்றாங்கன்னா தேர்ட் ரோ அண்ட் செகண்ட் காலம் ரெப்ரசன்ட். எழுதிக்கிறேன். தேர்ட் ரோ அண்ட் செகண்ட் காலம் ரெப்ரசன்ட் என்ன ஆன்சர் பண்ணுது சார்? இந்த இடத்துல மூணாவது ரோ நல்லா பாருங்க. மூணாவது ரோ இதான் மூணாவது ரோமா? எஸ், வெரி குட். மூணாவது ரோ அண்ட் ரெண்டாவது காலம். மூணாவது ரோ இங்க இருக்கலாமா? இது மூணாவது ரோ, இது ரெண்டாவது காலம். ஸோ இது வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா இந்த 26 மென்ஷன் பண்ணுது. அப்போ இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஏ. ஸோ மூணாவது ரோனா 32. வெரி குட். நீங்க வந்து A32ன்னு போட்டீங்க சரிங்களாமா? அப்ப இதுல என்ன சொல்ல வருது அப்படின்னா 26ன்னு இருக்குது அந்த நம்பர். ஆனா இது என்ன சொல்ல வருது அப்படின்னா மூணாவது ஃபேக்டரியில எத்தனை உமன் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு தானே சொல்லுதுமா? நம்பர் ஆஃப் உமன் ஒர்க்கிங் இன் தேர்ட் ஃபேக்டரி. நம்பர் ஆஃப், ஏன்னா இது உமன் தானேமா? இந்த 26ங்கிறது உமனுக்கு நேரம் இருக்குது அண்ட் தேர்ட் ஃபேக்டரிக்கு நேரம் இருக்குதுனால நம்பர் ஆஃப் உமன் ஒர்க் இன் தேர்ட் ஃபேக்டரி. கரெக்ட் தானேமா? தேர்ட் ஃபேக்டரி. அப்ப ஆன்சர் A23 பேபி. தேர்ட் அதாவது 32 அப்படிங்கிறதுல 26ங்கிறது எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குதுன்னு தெரியுதாமா? அப்ப இது உங்களுக்கு புரியுதாமா? இந்த சம்மோட ஆன்சர் நல்லா புரிஞ்சிச்சா? போய் சொல்லாம சொல்லுங்க. நல்லா புரிஞ்சிச்சா? அண்டர்ஸ்டுட் ஆச்சாமா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அடுத்த क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन போவாமா? இவங்க பேசுறது one second சார். ஓகேமா, ஃபைன். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கமா. போய் சொல்லாம சொல்லுங்க, புரிஞ்சிருச்சான்னு கேக்குறாங்க. எக்ஸசைஸ்ல ஒரு சம் முடிச்சிடலாம். உங்களுக்கு எதுவும் டவுட்னா உடனே சொல்லுங்க. அப்படி இன் கேஸ் ஆஃப் இதுல உங்களுக்கு வந்து எதுவும் டவுட் ஆடியோல கேட்கணும்னு என்ன பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணி என்ன பண்ணி கேட்டுங்க சரிங்களாமா? ஓகே. எக்ஸசைஸ் 3.1ல क्वेश्चन நம்பர் 1மா. உங்களுக்கு எதுவும் டேட்டட் போர்ஷன் உண்டாமா? எல்லாமே உண்டாமா? டேட்டட் போர்ஷன் எதுவுமே கிடையாது இல்லாமா? டேட்டிங் போர்ஷன் எதுவுமே கிடையாது இல்லாம எல்லாமே உண்டு தானே? Any dated portion for you? ஓகே ஓகே ஃபைன். இப்போ நான் எல்லாத்தையும் நடத்தி வரேன் இன்ஷால்லா. நீங்க கேட்டு சொல்லுங்க. ஓகே மேம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन. இப்போ நீங்க தான் ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ண போறீங்க. சப்டிவிஷன் 1மா. நல்லா கவனிக்கணும். ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் எத்தனை ரோ இருக்குது கவுண்ட் பண்ணி பாருங்க. எத்தனை ரோ இருக்குது? நீங்க டைரக்டா ஆன்சர் கூட பண்ணலாம். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் क्वेश्चन? ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். வாட் இஸ் த ஆன்சர்? கொஞ்சம் பொறுமையா நீங்க சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸா பண்ணுங்க. ஆன்சர் ஆர்டர் எத்தனை ரோ இருக்குது பாருங்கம்மா. எத்தனை ரோ இருக்குது? எத்தனை ரோ இருக்குது? பொறுமையா பண்ணுங்க. எத்தனை ரோ இருக்குது? எத்தனை காலம் இருக்குது? கொஞ்சம் இன்னும் ரிலாக்ஸா பண்ணுங்க. இன்னும் ரிலாக்ஸா. எத்தனை ரோ இருக்குது கவுண்ட் பண்ணுங்க. எத்தனை ரோ இருக்குது? பொறுமையா பாருங்க. क्वेश्चन how many row? This is first row, this is second row, this is third row. எத்தனை ரோ இருக்குதுமா? ரோ பாருங்கம்மா.
ரோ எஸ் 3 ரோ இன்ட்டு எத்தனை காலம் இருக்குது, எத்தனை காலம் இருக்குது, அதான் நீங்க பொறுமையா பாத்தீங்கன்னா ஈஸி. எத்தனை எஸ் 4 காலம். அப்ப ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 3x4 முடிஞ்சிச்சாமா? ஓகேமா? செகண்ட் கொஸ்டின் நம்பர் ஆஃப் எலமெண்ட். அப்போ இதுல மொத்தம் எத்தனை எலமெண்ட் இருக்குது? ஒன்னு கவுண்ட் பண்ணி எழுதலாம், அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 4s are 12. வெரி குட், சூப்பர், ஆன்சர் கரெக்டா சொல்லிட்டீங்க. சோ மூணாவது கொஸ்டின் என்னமா? மூணாவது கொஸ்டின் இதுல என்னென்ன எலமெண்ட் கேட்க பாருங்க. A13 அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 அப்படிங்கிறது ரோவை குறிக்குது, 3 அப்படிங்கிறது காலத்தை குறிக்குது. அப்படிங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் தேர்ட் காலம். அப்ப இங்க என்ன நம்பர் ரெண்டு இன்டர்செக்ட் ஆகுது? 19. வெரி குட், நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க, வெரி குட். சோ ஆன்சர் 19. அப்ப நீங்க ஆன்சர் பண்ணிருங்களேன். அப்ப A21 வாட் இஸ் ஆன்சர்? ரெண்டாவது ரோ முத காலம், ரெண்டாவது ரோ. வெரி குட், ஆன்சர் 35. வெரி குட்மா. அடுத்து A33 ஆன்சர் பண்ணுங்க நீங்களாவே. மூணாவது ரோ மூணாவது காலம், ஆன்சர் இஸ் -5. வெரி குட்மா. அடுத்து A24 ரெண்டாவது ரோ நாலாவது காலம், ரெண்டாவது ரோ நாலாவது காலம், ஆன்சர்மா வெரி குட் 12மா. அடுத்து A23மா ரெண்டாவது ரோ மூணாவது காலம், ரெண்டாவது ரோ மூணாவது காலம். எஸ், வெரி குட், 5/2. ஸோ இவ்வளவுதான் ஆன்சர். சம் முடிஞ்சிச்சுமா? சம் டவுட் இருக்குதாமா? ஓகேமா, ஃபைன். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து எக்ஸாம்பிள் சம்மா. எக்ஸாம்பிள் சம் வந்து உங்களுக்கு வந்து செகண்ட் எக்ஸாம்பிள் சம் பாருங்க. ஓகேமா, ஃபைன். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் சம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க? எக்ஸாம்பிள் சம் 2 நல்லா கேர்ஃபுல்லா கவனிக்கணும். If a matrix has 8 element, ஒரு மேட்ரிக்ஸ்ல உங்களுக்கு டோட்டலா எத்தனை எலிமெண்ட் இருக்குதுன்னா 8 எலிமெண்ட்ஸ் இருக்குது. வாட் ஆர் த பாசிபிள் ஆர்டர்? அது எப்படி நீங்க ஆர்டரா எழுதலாம்? ஸோ ஆர்டர்னா என்ன சொல்லியிருந்தேன்? ஸோ ஆர்டர் இஸ் கால்ட் அஸ் நம்பர் ஆஃப் ரோ இன்டு நம்பர் ஆஃப் காலம். ஸோ இதான் நமக்கு ஆர்டரோடைய டெஃபினிஷன். அப்போ இந்த 8 அப்படிங்கிறத மல்டிபிளிகேஷனா பிரிக்கணும், அப்படிதானமா? அப்போ மல்டிபிளிகேஷனா பிரிக்கிறா இருந்தா இந்த 8ங்கிறது எந்தெந்த நம்பருடைய மல்டிபிளிகேஷன் வரும் டேபிள் உங்களுக்கு தெரியும்ல. பாருங்க எப்படி எழுதுறேன் பாருங்க. 18 is 8 வருமாமா? 18 is 8. வெரி குட். ஸோ இது கொஞ்சம் மாத்தி போடுங்களேன். 8 1s are 8. 8 1s are 8. வெரி குட், நீங்க போட்டது அதே மாதிரிதான். ஸோ அடுத்து 2 4s are 8 மாத்தி போடுங்க. 4 2s are 8. இதை தாண்டி வேற எதுவுமே வராதுமா. அப்போ 8 அப்படிங்கிற நம்பர் வந்து எந்த நம்பர்லாம் பெருக்குனா வரும்னா 18 is 8 மாத்தி போடுங்க. 8 1s are 8, 2 4s are 8 மாத்தி போடுங்க. 4 2s are 8. அப்ப நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆர்டர் பேர் ஆன்சர் 1 into 8, 8 into 1. அடுத்து 2 into 4, 4 into 2. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர். இந்த சம் புரியுதாமா? ஸோ மல்டிபிளிகேஷன் டேபிள் உங்களுக்கு தெரியணும். ஸோ மல்டிபிளிகேஷன் டேபிள் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த ஆர்டரை நம்மளால எழுத முடியும். டவுட் இருக்குதாமா? நல்லா புரிஞ்சிச்சா? நீங்க வந்து 18 is 8 சொல்லல. ஸோ அப்போ 1 டேபிளையும் நமக்கு 8 வரும், அப்படிதானமா? ஸோ அதனால கேர்ஃபுல்லா கவனிக்கணும். இது புரிஞ்சிச்சாமா? டேபிள் நல்லா தெரியும்லம்மா? ஸோ இதுல 18 is 8 வரும். ஓகேவா? வெரி குட்மா, சூப்பர். அடுத்த கொஸ்டின் பாருங்கம்மா. இதே போல ஒரு எக்ஸசைஸ் பார்க்க போறோம். அதுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸா பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க, இன்ஷால்லா ஈஸியா இருக்கும். ஓகே தானேமா? இப்போ இதே போல நமக்கு ஒரு 2 சம் இருக்குது. கொஸ்டின் நம்பர் முதல்ல 2 முடிச்சிடலாம். ஸோ அடுத்து என்ன பண்ணலாம்? 3 போகலாம். சரியாமா? ஸோ உங்களுக்கு வந்து பேரா என்னென்ன சம்லாம் இருக்கோ அந்த பேர் சம் நடத்துன்னு பார்த்துட்டே வாங்கம்மா. இப்போ பாருங்க, இங்க 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்
24 எலமெண்ட் உள்ள மேட்ரிக்ஸை பாசிபிள் ஆர்டரை எழுதிருமா. அப்போ இங்க என்ன இருக்குது? 24 எலமெண்ட்ஸ் இருக்குதா? ஸோ கொஞ்சம் பொறுமையா பார்க்கணும். 24 எந்தெந்த நம்பர்லாம் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 24 வரும் பாருங்க. 124 is 24 மாத்தி போடுங்கம்மா. 24 into 1 சரிங்களாமா. அடுத்து 2 12s are 24 சரியாமா, மாத்தி போடுங்க. 12 2s are 24. அடுத்து நீங்க சொல்லுங்க பாப்போம். வேற அடுத்து 24 எந்த டேபிள் வரும்? 3 டேபிள் சொல்லுங்க. 3 டேபிள்ல 3 டேபிள் 24 வருமா? 3 8s are 24 மாத்தி போடுங்க. 8 3s are 24. அடுத்து 4 டேபிள் சொல்லுங்க. 4 டேபிள்ல 4 டேபிள் 24 வருமா? 4 டேபிள் எஸ் வெரி குட்மா. 4 6 are 24 மாத்தி போடுங்க. 6 4s are 24. வேற 5 டேபிள்ல வராது. 6 டேபிள் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ அப்போ இதாம ஆன்சர். அப்போ நமக்கு தேவையான ஆர்டர் பேர், நமக்கு தேவையான ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இதை அப்படி எழுதிக்க வேண்டியதுதான். 1 into 24 24 into 1. அடுத்து 2 into 12 12 into 2 and 3 into 8 8 into 3 4 into 6 6 into 4. ஸோ இது நமக்கு 24 அப்படிங்கிற நம்பர்ஸ் வச்சு வரக்கூடிய பாசிபிள் ஆர்டர் பேர். ஓகேவாம்மா? ஸோ இது வந்து எதை வச்சு வரக்கூடியது? 24 வச்சு என்ன பண்ணியாச்சு, எழுதியாச்சு. ஸோ அடுத்து என்ன எழுத போறோம்? மறுபடியும் கொஸ்டின் முடியல. 13 எலமெண்ட்ஸ் வச்சு எழுதுங்க சார். 13 எலமெண்ட்ஸ். அப்போ 13 எலமெண்ட் வச்சு நீங்க எப்படி எழுதலாம்? நீங்க சொல்லுங்க பாப்போம். எந்தெந்த டேபிள்லாம் 13 வரும்? எந்தெந்த டேபிள்லாம் 13 வரும்? எஸ் வெரி குட்மா. 113 is 13. 13 1s are 13. வேற 2 டேபிள்ல 13 வராது. 3 டேபிள்ல 13 வராது. வேற எந்த டேபிளையும் 13 வராது. அவ்வளவுதாமா. நமக்கு ஆன்சர் பார்த்தோன்னா ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு 1 into 13 13 into 1. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். புரியுதாமா? ஓகே தானே? நல்லா புரியுதா? போய் சொல்லக்கூடாது. புரிஞ்சாதான் நடத்துறது பெனிஃபிட் இருக்கும். ஓகே அல்ஹம்துலில்லாஹ் சூப்பர்மா. அடுத்த கொஸ்டின் பாருங்கம்மா. 3வது கொஸ்டின். இதுக்கு நீங்க தான் ஃபாஸ்டா ஆன்சர் பண்ண போறீங்க. ஆன்சர் பண்றீங்களாமா? ஸோ என்ன சொல்றாங்க? 18 எலமெண்ட்ஸ் கொண்ட ஒரு மேட்ரிக்ஸ் உடைய பாசிபிள் ஆர்டர். சரி சொல்லுங்கம்மா. 18 எலமெண்ட்ஸ். ஸோ எந்தெந்த நம்பர்லாம் மல்டிப்ளை பண்ணா 18? 1 டேபிள்ல இருந்து ஆரம்பிங்க. எஸ் வெரி குட். 118 is 18. அடுத்துமா மாத்தி போடுங்க. 18 1s are 18. ஓகே நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் 2 டேபிள்ல 2 9s are 18. மாத்தி போடுங்கம்மா. வெரி குட். 9 2s are 18. அடுத்து 3 டேபிள் வருமா? யோசிங்க. 3 டேபிள்ல வெரி குட். 3 6 are 18. 6 3s are 18. வெரி குட். அடுத்துமா 4 டேபிள்ல 18 வருமாமா? வராது. 5 டேபிள்ல வராது. 6 டேபிள்ல 6 டேபிள் ஆல்ரெடி எழுதியாச்சு. அப்ப இதான் ஆன்சர். அப்போ நமக்கு தேவையான ஆர்டர் பாத்தீங்கன்னா 118 is 18. 18 1s are 18. 2 9s are 18. 9 2s are 18. 3 6 are 18. 6 3s are 18. ஒருவேளை நீங்க ஆன்சருக்கு பார்த்து சொல்றீங்களாமா? நோட்டை பார்த்து ஆன்சர் பண்றீங்களோ? சும்மா கேட்டேன். ஓகே ஃபைன். அடுத்து 5 எலமெண்ட்ஸ். 5 எலமெண்ட்ஸ் சொல்லுங்க பாப்போம். 5 எலமெண்ட்ஸ் எப்படிமா எழுதுவீங்க? 5 எலமெண்ட்ஸ் 5 எலமெண்ட்ஸ் சொல்லுங்கம்மா. ஓகே ஃபைன். 1 5 is 5. 5 1s are 5. வேற 2 டேபிள் வருமாமா? 2 டேபிள்ல நோ. 3 டேபிள்ல நோ. 4 டேபிள் வராது. அப்ப நமக்கு தேவையான
ஆன்சர் ஆர்டர் ஈக்குவல் டு 1 cross 5 and 5 cross 1. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆர்டருடைய ரிசல்ட். ஓகே, இதை நல்லா புரிஞ்சுச்சாமா? ஸோ டீச்சர் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தரலையா இந்த சம்லாம்? சொன்னாங்க. ஓகே, இல்ல அதான் நான் என்ன கேட்கிறேன், சும்மா நீங்க நோட்டை எழுதி வச்சிருப்பீங்க, அதை பார்த்து ஆன்சர் பண்றீங்களா கேட்கிறேன். இல்ல நீங்க நல்லா புரிஞ்சு ஆன்சர் பண்றீங்க. நல்லா புரியுதாமா? உங்க டீச்சர் நடத்துறமா நடத்துறேன்னா? உங்க ஸ்கூல் சாரோ அல்லது மிஸ்ஸோ அவங்க நடத்துறமா நடத்துறானாமா? அல்ல அல்ல, அதாவது ரொம்ப பொய் சொல்லக்கூடாது, சரிங்களா? நல்லா பார்த்துட்டே இருக்காங்கன்னா அதாவது உங்க டீச்சர் நடத்த போய் தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்ப நான் வந்து சும்மா லைட்டா டச் அப் பண்ணி விடுறேன். ஸோ அதான் உங்களுக்கு வந்து நடத்துறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும். ஓகே ஃபைன்மா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின்மா இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபார் யூ. ஸோ இது வந்து உனக்கு கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். ஸோ நல்ல கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கங்க. பட் ஈஸி, வெரி ஈஸி. ஓகேம்மா ஃபைன். இது கொஞ்சம் டிஃபிகல்ட் மோட்ல உள்ள கொஸ்டின் தான். ஸோ அடுத்து போக போக இன்ஷால்லா ஈஸியா இருக்கும். ஸோ ஆக்சுவலா அவங்க வந்து ஃபாஸ்டா போகிறதுக்கான காரணம் வந்து என்னவா இருக்குன்னா, போர்ஷனை முடிக்கணும்ல. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, போர்ஷனை முடிக்கணும், அதனால கொஞ்சம் ஃபாஸ்டா தான் போவாங்க. நீங்க இன்ஷால்லா பிக்கப் பண்ணிக்கலாம் இன்ஷா, சரிங்களா? ஓகே ஃபைன். இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கம்மா, நல்ல முக்கியமான கொஸ்டின். கன்ஸ்ட்ரக்ட், உருவாக்குங்க ஒரு 3x2 மேட்ரிக்ஸை உருவாக்குங்க. அப்போ 3x2னா இந்த 3 அப்படிங்கிறது ரோவை மென்ஷன் பண்ணும், இந்த 2 அப்படிங்கிறது காலத்தை மென்ஷன் பண்ணும். அப்ப நான் என்ன பண்றேன், உங்களுக்கு வந்து 3 ரோ பண்ணும். இதை உங்க எக்ஸாம்பிளுக்காண்டி எழுதி காட்டுறேன். 3 ரோனா 3 ஹரிசாண்டல் லைன் போடுங்கம்மா. 1 2 3 3 ஹரிசாண்டல் லைன். அடுத்து 2 காலம், அப்போ 2 வெர்டிகல் லைன் போடுங்க. 1 2. அப்ப இங்க நமக்கு இந்த லைன் வந்து ஜாயின் பண்ற இடத்த நோட் பண்ணுங்கம்மா. ஸோ இங்க ஜாயிண்ட் ஆகுது, 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 இங்க ஜாயிண்ட் ஆகுது. அப்போ நான் என்ன பண்ண போறேன், ஒரு மேட்ரிக்ஸை உருவாக்க போறேன். அந்த மேட்ரிக்ஸ்ல நமக்கு டோட்டலா வந்து 6 எலிமெண்ட்ஸ். அப்ப இங்க 6 டாட் இருக்காமா, அப்ப 6 எலிமெண்ட்னா 6A போட்டுக்கங்கம்மா. ஏ ஏ ஏ ஏ அங்க எப்படி இருக்கோ அதே மாதிரி போடணும், நீங்க மாத்தி இது போடக்கூடாது. ஏ ஏ பாருங்க, இதே மாதிரி செக்ஷன் ஏ போட்டோன்னா ஓகே தானேமா? இப்ப நம்ம இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும், நம்பர்ஸ் ஃபில் பண்ணணும், அதனுடைய யூனிக் லொகேஷன் ஃபில் பண்ணணும். எப்படி ஃபில் பண்ணணும், இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ, அப்ப நான் ரோ ஃபர்ஸ்ட் ஃபில் பண்றேன். இது 1, இது 1, இது செகண்ட் ரோ, இது 2, இது 2, இது தேர்ட் ரோ, இது 3, இது 3. ஃபில் பண்ணிட்டீங்களாமா? அடுத்து எதை ஃபில் பண்ணணும், செகண்ட் உள்ளது காலம், காலத்தை ஃபில் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் காலம், ஸோ 1 1 1. இது செகண்ட் காலம், இது 2, இது 2, இது 2. அப்போ இதோட ஆர்டர் 3x2. இது உங்களுக்கு புரியுதா பாருங்கம்மா? ஸோ வந்து இது வந்து சம்டைம் நீங்க மெமரைஸ் பண்ணிருக்கலாம், பட் இப்படிதான் வந்திருக்கும். இது நல்லா புரியுதா? நான் வந்து நம்பர் லைன்ல இருந்து இந்த மேட்ரிக்ஸை ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். நம்பர் லைன்ல இருந்து இந்த மேட்ரிக்ஸை ஃப்ரேம் பண்ணிருக்கேன். புரியுதாமா? ஓகே தானேமா? ஓகே, இப்போ நான் ஒவ்வொரு இதா கண்டுபிடிக்க போறேமா? ஓகே ஃபைன். இப்போ ஃபர்ஸ்ட் அவன் கிவன் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. நான் இங்க எழுதிக்கிறேன். AIJ இஸ் ஈக்குவல் டு 1/2 மாடுலஸ் I minus 3J. சரிங்களாமா? I minus 3J. ஃபர்ஸ்ட் நான் ஓனா கண்டுபிடிக்க பாருங்கம்மா. A11 அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? ஃபர்ஸ்ட் I இருக்குதா, அப்ப இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் 1 இருக்குது, அப்ப ஐக்கு பதிலா 1 போடணும். செகண்ட் ஜே இருக்குதா, ஜேக்கு பதிலா 1 போடணும். அப்ப இந்த ரைட் சைடுல உள்ள இந்த ஆன்சர்ல 1/2 மாடுலஸ் ஐக்கு பதிலா 1 minus 3 into ஜேக்கு பதிலா 1 மாடுலஸ் க்ளோஸ் ஈக்குவல் டு 1/2
மாடுலஸ் ஃபர்ஸ்ட் 1 இருக்குதா, இந்த 1 அப்படியே வச்சுக்கோங்கம்மா. இந்த ரெண்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1 3 is 3 minus 3. ஸோ இந்த ரெண்டையும் நீங்க கழிச்சிங்கன்னா ஸோ 1/2 மாடுலஸ்குள்ள ரெண்டையும் கழிச்சா உனக்கு -2 வருமா. அப்போ மாடுலஸ் என்ன பண்ணுன்னா, நல்ல கவனி, மாடுலஸ் என்ன பண்ணுன்னா ஒரு மாடுலஸ்குள்ள பிளஸ் வேல்யூ இருந்தாலோ மைனஸ் வேல்யூ இருந்தாலோ அது ஆட்டோமேட்டிக்கா பிளஸ் வேல்யூவா தான் கொடுக்கும். அப்ப ஆன்சர் 1/2. ஸோ வெளியே வந்தா நமக்கு 2 வரும், +2 வரும். இந்த 2 கேன்சல். அப்ப இங்க 1 வரும். 1 1 is 1. அப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட ஆன்சர் 1மா. ஓகேவாமா. அடுத்து 1 2 கண்டுபிடிங்க. ஸோ ஏ 1 2 ஈக்குவல் டு, இப்ப ஐக்கு பதிலா 1 போடணும், ஜேக்கு பதிலா இங்க 2 இருக்குன்னா 2 போடுங்க. அப்ப இந்த ஆன்சர் அப்ளை பண்றேன். ஸோ 1/2. ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணுங்க, நானும் அப்படியே நடத்திடுறேம்மா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களாம்மா. ஸோ நீங்க ட்ரை பண்ணிட்டே வாங்க, நானும் எழுதிடுறேன். ஸோ மாடுலஸ், ஸோ 1 minus 3 into 2 மாடுலஸ் க்ளோஸ் ஈக்குவல் டு 1/2 மாடுலஸ் 1 minus, ஸோ 3 2s are 6மா. ஸோ ஈக்குவல் டு 1/2 மாடுலஸ். ஸோ ரெண்டையும் நீங்க செப்பரேட் பண்ணீங்கன்னா ஆன்சர் -5 வரும். ஸோ வெளியே வந்தா +5. அப்போ 1/2 into 5. இதை கட் பண்ணா டெசிமல் வரதான், அப்படியே வச்சுக்கோங்க. ஆன்சர் 5/2மா. ஓகேமா. ஸோ அடுத்த எலிமெண்ட் யாரு உனக்கு? A21மா. அப்ப ஆன்சர் பாருங்க. ஸோ A21 அப்படின்னா ஐக்கு பதிலா 2 போடணும், ஜேக்கு பதிலா 1 போடணும். அப்ப ஈக்குவல் டு 1/2 மாடுலஸ். ஸோ ஐக்கு பதிலா 2 போடுங்க, 2 minus 3 into ஜேக்கு பதிலா 1 மாடுலஸ் க்ளோஸ். ஸோ 1/2 மாடுலஸ் ஆஃப் 2 minus 3 வரும். ஸோ ரெண்டையும் நீங்க செப்பரேட் பண்ணீங்கன்னா 1/2 மாடுலஸ்குள்ள -1 வரும். ஸோ மாடுலஸ் -1 வெளியே வந்தா +1. ஸோ 1/2 into 1. ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் 1/2மா. அடுத்து A22 கண்டுபிடிங்கம்மா. A22. அப்ப A22னா ஐக்கு பதிலா 2, ஜேக்கு பதிலா 2. ஸோ 1/2 மாடுலஸ். ஸோ 2 minus 3 into 2 மாடுலஸ் க்ளோஸ். ஆன்சர் 1/2 மாடுலஸ். ஸோ 2 minus 3 2s are 6மா. மாடுலஸ் க்ளோஸ் ஈக்குவல் டு 1/2. ஸோ ரெண்டையும் கழிச்சிங்கன்னா -4 வருமா. ஸோ வெளியே வந்தா 1/2 into 4 1 2 is 2 2 2s are 4. ஆன்சர் நமக்கு 2 வருமா. ஓகேமா. அடுத்து 31 கண்டுபிடிங்கம்மா. A31. A31. அப்ப ஐக்கு பதிலா 3, ஜேக்கு பதிலா 1மா. அப்போ ஆன்சர் 1/2 மாடுலஸ். ஸோ 3 minus 3 into 1 மாடுலஸ் க்ளோஸ் ஈக்குவல் டு 1/2 மாடுலஸ் 3 minus 3. ஸோ ரெண்டையும் நீங்க கழிச்சீங்கன்னா 1/2 மாடுலஸ் ஆஃப் 0. மாடுலஸ் ஆஃப் 0 is called as 0. 0 into any value, answer 0. ஓகேவாமா. இப்ப அடுத்து A32 போடுங்கம்மா. ஆன்சர் 1/2 மாடுலஸ் 3 minus, ஸோ 3 into 2 வரும் ஈக்குவல் டு, ஸோ 1/2 மாடுலஸ் 3 minus 6. ஸோ கழிச்சிங்கன்னா ஸோ 1/2 மாடுலஸ்குள்ள -3 வருமா. ஆன்சர் 1/2 into 3 வரும். இதை நம்ம கட் பண்ண முடியாது. ஆன்சர் 3/2 வருமா. இப்ப நமக்கு தேவையான எல்லா எலிமெண்ட்டும் கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு தேவையான மேட்ரிக்ஸ் A is equal to ஆன்சர் எழுத பாருங்க, கவனிச்சு வாங்கம்மா. ஃபர்ஸ்ட் 2 எலிமெண்ட்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 எலிமெண்ட்ஸ் யாரு? 1 5/2. சரியாமா. 1 5/2. எஸ், வெரி குட் மா, சூப்பர். செகண்ட் எலிமெண்ட் 1/2 2மா. தேர்ட் எலிமெண்ட் 0 3/2. இதனுடைய ஆர்டர் வந்து நமக்கு 3 x 2. ஸோ இதுதான் நமக்கு தேவையான A மேட்ரிக்ஸ். புரியுதாமா? சூப்பர். நல்லா புரியுதாமா? டவுட் இருக்குதாமா? டவுட் இருக்குதா? என்ன டவுட்டுமா இருக்குது? ஓகே, ஃபைன்மா. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 4 நிமிஷத்துல முடிஞ்சிடும். 4 நிமிஷம் இது முடிஞ்சிடும். உங்களுக்கு வந்து வீக்லி வந்து நான் த்ரைஸ் ஃபோர்த்ல சப்டிவிஷன் 1 முடிச்சாச்சுமா. ஓகே, செகண்ட் சம் போலாமா? செகண்ட் சம் பாருங்க என்ன இருக்குமா. செகண்ட் சம் சப்டிவிஷன் 2 பாருங்கம்மா. Aij = I/j. ஸோ அதே 2 x 2னால
நான் டைரக்டா என்ன பண்றேன்னா இதை காப்பி பண்ணிக்கிறேமா. ஸோ இந்த இடத்துல ஏ அப்படிங்கிறது யாருன்னா சேம் அதே தான், ஆல்ரெடி முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் என்ன பண்ணியாச்சு, இந்த இடத்துல ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் என்ன பண்ணியாச்சு, நம்ம வந்து கண்டுபிடிச்சு முடிச்சாச்சு. சரியாமா. இப்போ இங்க பாருங்க 4 எலிமெண்ட் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இந்த ஆட்டி அதே மாதிரி நீங்க எழுதிட்டீங்க, நான் எழுதிக்கிறேன். ஏ 1 1 அப்படின்னா ஐக்கு பதிலாக 1, ஜேக்கு பதிலாக 1. ஸோ 1/1 ஆன்சர் 1. அடுத்து ஏ 1 2, வெரி குட், ஆன்சர் முடிச்சிட்டீங்க. ஸோ ஆன்சர் 1/2. ஓகே தானேமா. ஸோ 2 எலிமெண்ட் முடிச்சாச்சு. ஸோ அடுத்த எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம், ஏ 1 2 அப்படிங்கிறது என்ன பண்ணுவீங்க 1 2, சாரி A21, சாரிமா A12 முடிஞ்சாச்சு, A21. ஸோ A21 அப்படின்னா ஐக்கு பதிலாக 2, ஜேக்கு பதிலாக 1, அப்போ ஆன்சர் இஸ் 2. வெரி குட்மா, நீங்க முடிச்சிங்க. A22னா ஐக்கு பதிலாக 2, ஜேக்கு பதிலாக 2, ஆன்சர் 1. therefore நமக்கு தேவையான ஏ மேட்ரிக்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி எழுதணும், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1, அடுத்து 1/2, அடுத்து 2, அடுத்து 1. இதனுடைய ஆர்டர் 2 x 2 இருக்கும். ஸோ இதான் ஆன்சர். அப்ப அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இதுல 3வது சப்டிவிஷனை நீங்க ஹோம்ஒர்க்கா வச்சுக்கிறீங்களாமா. 3வது சப்டிவிஷனை நீங்க ஹோம்ஒர்க்கா வச்சுக்கிறீங்களா. ஸோ நாளைக்கு என்ன பண்ணுங்கன்னா எனக்கு போட்டோ பிடிச்சி அனுப்புங்க, இல்லை நீங்க நைட்டு நீங்க முடிச்சுட்டு என்ன பண்ணுங்க இதனோட ஆன்சரை எனக்கு போட்டோ பிடிச்சி என்ன பண்ணுங்க, நீங்க ரிப்ளை பண்ணுங்க. சேம் சம். ஓகே ஃபைன். அப்போ நீங்க இப்பவுமே முடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை, நீங்க என்ன பண்ணுங்க எனக்கு முடிச்சுட்டு போட்டோ பிடிச்சி அனுப்புங்க. சரி இன்ஷால்லாம். ஓகேம்மா ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கம்மா. கொஸ்டின் நம்பர் 5மா. கொஸ்டின் நம்பர் 5 நான் பண்ணட்டாமா, கவனிக்கிறீங்களா? ஓகே ஃபைன். கொஸ்டின் 5 பாருங்கம்மா. சரி கொஞ்சம் பெரிய சம்மா வரும். ஸோ ப்ரீவியஸ் சம் எப்படி நம்ம பண்ணமோ அதே போலதான், பட் இது கொஞ்சம் லென்த்தியா இருக்கும், வேற ஒன்றும் இல்லைம்மா, மற்றபடி ஈஸி தான். சரியாம்மா, கவனிச்சே வாங்க. எஸ் கவனிங்கம்மா. இங்க என்ன சொல்றாங்க, கன்ஸ்ட்ரக்ட் உருவாக்குங்க 3 x 4 மேட்ரிசஸ். அப்படின்னா என்ன அர்த்தமா, ஃபர்ஸ்ட் 3 அப்படிங்கிறது ரோவை மென்ஷன் பண்ணுது, அடுத்து 4 அப்படிங்கிறது காலத்தை மென்ஷன் பண்ணுது. கரெக்ட் தானேமா. அப்போ 3 அப்படிங்கிறது 3 ரோ அப்படி தானே. அப்போ என்ன பண்ணுவோம், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோமா. பாருங்க 3 ரோ, ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோ. அடுத்து 4 அப்படின்னது நமக்கு 4 காலம் வரும், அப்படி தானேமா. ஸோ 4 காலம் என்னது, வெர்டிக்கலா உள்ளதுதான் நமக்கு என்னது காலம். அப்ப என்ன பண்றேன், நேரா வரைஞ்சுக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் காலம், இது செகண்ட் காலம், இது தேர்ட் காலம், இது ஃபோர்த் காலம். அப்ப இங்க டோட்டலா எத்தனை எலிமெண்ட் வருதுன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்ப இங்க டோட்டலா 12 எலிமெண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணுமா. சரிங்களாமா, 12 எலிமெண்ட்ஸ். அப்ப இந்த மேட்ரிக்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ண போறேன், கேபிட்டல் A இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் 4 A மேல A A A A, அடுத்து கீழே 4 A A A A, அடுத்து 3வது A A A A. சரியாமா. இப்போ என்ன பண்ணணும், ரோ ஃபில் பண்ணுவோமா. ஃபர்ஸ்ட் ரோ ஃபில் பண்ண 1 1 1 1, அடுத்து செகண்ட் ரோ 2 2 2 2, அடுத்து தேர்ட் ரோ 3 3 3 3, அடுத்து காலத்தை ஃபில் பண்ணுங்கம்மா. காலம் ஃபர்ஸ்ட் காலம் 1 1 1, செகண்ட் காலம் 2 2 2, அடுத்து தேர்ட் காலம் 3 3 3, அடுத்து ஃபோர்த் காலம் 4 4 4. அப்போ டோட்டலா நமக்கு 12 எலிமெண்ட்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்க செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நானும் பண்றேன், ஃபாஸ்டா பண்ணிட்டேன், கவனிச்சு வாங்க. ஃபர்ஸ்ட் A 1 1 ஈக்குவல் டு, ஸோ ஐக்கு பதிலா 1, ஜேக்கு பதிலா 1, ஸோ 1/2 நான் டேரக்டா ஆன்சர் பண்றேன். ஸோ ஐக்கு பதிலா 1 போட்டீங்கன்னா ஸோ -3, ஜேக்கு பதிலா 1 போடுங்க. ஸோ ரெண்டையும் நீங்க கழிச்சிங்கன்னா -2, வெளியே வந்தா +2. ஸோ 1/2 × 2 வரும், இதை கட் பண்ண ஆன்சர் 1 வரும். செக் பண்ணிக்கங்கம்மா. அடுத்து A12 ஈக்குவல் டு, ஸோ 1/2 மாடுலஸ் ஐக்கு பதிலா 1 போட்டீங்கன்னா ஸோ -3 வரும், ஜேக்கு பதிலா 2 போடுங்க,
அப்போ ஆன்சர் +2. ஸோ ரெண்டையும் கழிச்சிங்கன்னா -1 வரும், வெளியே வந்தால் +1. அப்போ 1/2 இன்ட்டு 1 வரும். ஸோ ஆன்சர் 1/2. ஓகே தானேமா? அடுத்து A13 இஸ் ஈக்குவல் டு ஸோ 1/2 மாடுலஸ். ஸோ ஐக்கு பதிலாக 1னா ஆன்சர் -3, ஜேக்கு பதிலாக நீங்கள் 3 போடணும். ஸோ +3ன்னு வரும். ஸோ ரெண்டையும் கழிச்சா 0. அப்போ 1/2 இன்ட்டு 0 ஆன்சர் இஸ் 0. அடுத்து A14 இஸ் ஈக்குவல் டு ஐக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா ஸோ 1/2 மாடுலஸ் -3 வரும், ஜேக்கு பதிலாக நீங்கள் +4 போடணும். ஸோ ரெண்டையும் கழிச்சா 1. அப்போ 1/2 இன்டு 1. ஸோ ஆன்சர் 1/2மா. ஃபர்ஸ்ட் ரோ ரைட்டாக செக் பண்ணி சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட் ரோ உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்காமா? எஸ். அடுத்து செகண்ட் ரோ நான் டேரக்டாக போட்டுருக்கேன், உங்களுக்கு புரியுது இல்லைம்மா? டேரக்டாக போடுறது உங்களுக்கு புரியுது, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இல்லை? ஓகே ஃபைன். அடுத்து A21 இஸ் ஈக்குவல் டு ஐக்கு பதிலாக 2 போடுங்க, ஜேக்கு பதிலாக 1 போடுங்க. ஸோ 1/2 ஓகேம்மா மாடுலஸ். ஸோ 2 போட்டிங்கன்னா -6 + 1. ஸோ ரெண்டையும் கழிச்சா 5. அப்போ 1/2 இன்ட்டு 5. ஸோ ஆன்சர் 5/2 வருமா. அடுத்து A22 போடுங்கம்மா. 1/2 மாடுலஸ். இப்போ இங்கே 2 போட்டிங்கன்னா ஸோ -6 ஆன்சர் +2ன்னு வரும். ஸோ ரெண்டையும் கழிச்சிங்கன்னா 1/2. ஸோ -4 வெளியே இருந்தால் +4. இதை கட் பண்ணிங்கன்னா ஆன்சர் நமக்கு 2 வரும். அடுத்து A23 போட்டிங்கன்னா ஸோ 1/2 மாடுலஸ் -6 நமக்கு +3 வரும். ஸோ கழிச்சிங்கன்னா 1/2 இன்ட்டு ஸோ நமக்கு வந்து -3 வரும். ஸோ +3ன்னு மாறும். ஆன்சர் நமக்கு 3/2ன்னு வரும். அடுத்து A24 போட்டிங்கன்னா ஸோ 1/2 மாடுலஸ். ஸோ இது 2 போட்டிங்கன்னா -6 வரும், +4 வரும். ஸோ கழிச்சிங்கன்னா 1/2 இன்ட்டு நமக்கு 2ன்னு வரும். ஸோ ஆன்சர் 1 வரும். ஸோ செகண்ட் ரோ உங்களுக்கு ஈஸியாக கரெக்டாக இருக்கும், செக் பண்ணி சொல்லுங்கம்மா. செகண்ட் ரோ கரெக்டாக பார்த்து சொல்லுங்கம்மா. செகண்ட் ரோ கரெக்டாக எழுதிருக்கமாம்மா? ஓகே ஃபைன்மா. ஸோ மூணாவது ரோ பண்ண போறோமா, கடைசி ரோ முடிக்க போறோம், பார்த்துட்டே வாங்கம்மா. அடுத்து A31 இஸ் ஈக்குவல் டு ஸோ ஐக்கு பதிலாக 3, ஜேக்கு பதிலாக 1மா. ஸோ 1/2 மாடுலஸ். ஸோ 3 போட்டால் 9, -9 + 1. ஸோ கழிச்சா 1/2 இன்ட்டு -8. ஸோ சாரி +8. ஆன்சர் நமக்கு 4 வரும். அடுத்து A32 போட்டிங்கன்னா 1/2 மாடுலஸ் -9 + 2 வரும். ஸோ கழிச்சா 1/2 இன்ட்டு 7 ஆன்சர் 7/2ன்னு வரும். சரியாம்மா? ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா A33 இஸ் ஈக்குவல் டு 1/2 மாடுலஸ் -9 + நமக்கு 3 வரும். ஸோ நீங்கள் கழிச்சிங்கன்னா ஆன்சர் 6. ஸோ 1/2 இன்ட்டு 6 ஆன்சர் 3 வரும். அடுத்து A34னா ஆன்சர் 1/2 மாடுலஸ் -9 + 4. ஸோ கழிச்சிங்கன்னா 1/2 இன்ட்டு நமக்கு 5 வரும். ஆன்சர் 5/2 வரும். ஓகே நம்ம இந்த மூணாவது ரோ ரைட்டாமா? இப்போ ஆன்சர் மட்டும் தான் எழுதணும். ஆன்சர் எழுதிடுவோமாம்மா? ஆன்சர் எழுதலாமா? ஆன்சர் இங்கே நேரம் எழுதிக்கிறேம்மா, கவுன்ஸே வாங்க. இஸ் ஈக்குவல் டு பாருங்கம்மா 1 1/2 0 1/2. அடுத்துமா 5/2 2 3/2 1. அடுத்துமா 4 7/2 3 5/2. ஆக்சுவலி நம்ம கீழே தான் எழுதணும், எனக்கு கொஞ்சம் கீழே பார்த்து எழுதி கன்வீனியன்டாக இருக்குது, மேலே எழுதிட்டேன். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ வாட் இஸ் யுவர் ஆன்சர்? செக் திஸ். செக் பண்ணிக்கங்கம்மா. ஆன்சர் கரெக்டாமா? ரிப்ளை பண்ணுங்கம்மா. ஓகேம்மா. இப்போ அடுத்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்டிவிஷன்மா. இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக பண்ணுறீங்களா? செகண்ட் சப்டிவிஷன் நீங்கள் ஹோம்ஒர்க்காக பண்ணுறீங்களாம்மா? ஓகே அல்ஹம்துலில்லாஹ். சூப்பர். நல்லா புரியுதாம்மா? இது உங்களுக்கு புரியுதாம்மா?
டவுட் இருக்குதாமா? எதுவும் டவுட் இருக்குதாமா உங்களுக்கு? ஓகே, ஓகேம்மா, ஒரு நிமிஷம்.